சந்தோஷமாக மாறும். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்த வசனம். What God's promise for today is, என்ன? what is this? உங்கள் துக்கம் Your tears. சந்தோஷமே மாறுபடியாக கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்கள் துக்கம் எதுவா இருந்தாலும் சரி, Whatever your tears may be, இந்த உபவாசத்துக்கு அப்புறம் but after this fasting prayer, உங்கள் துக்கத்தை கர்த்தர் தலைகீழாக சந்தோஷமே மாற்ற விரும்புகிறார். sorrow will be turned into joy. இந்த வார்த்தையின்படி Like this verse, உங்கள் துக்கம் your sorrow சந்தோஷமாய் மாறும். will be turned into joy. அது எந்தவித சந்தேகமும் இல்லை. There's no doubt in this. ஆனால் நாம செய்ய வேண்டியதை நாம செய்ய வேண்டும். What we have to do is this. What we have to do. கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்ய போகிறார். God will do what He has to do. அல்லேலூயா. உங்களுக்கு எந்த துக்கமா இருந்தாலும் சரி, Whatever your sorrows may be. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். Hallelujah. அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இந்த பாஸ்டிங் ஜெபத்துக்கு வர்றவங்களுக்கு God is saying very clearly, விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நான் தரப்போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். to give you a special anointing. இதுவரைக்கும் அந்த அபிஷேகத்தை நீங்க கண்டிருக்கவே முடியாது. See that here. அல்லேலூயா. இதுவரைக்கும் அந்த வல்லமையை நீங்க கண்ணில் பார்த்திருக்க முடியாது, உணர்ந்திருக்க முடியாது. Never see that power or you feel the power. அப்படி ஒரு வல்லமையும் That kind of power, அப்படி ஒரு அபிஷேகத்தையும் that kind of anointing கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். is like going to be இந்த உபவாசத்துக்கு பிற்பாடு. after this fasting prayer. ஆகையினாலே Therefore, ஆண்டவரே, Lord, என்னை நீ நடத்தும் ஆண்டவரே. lead me. சங்கீதம் 32:8 வார்த்தையும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். Psalms 32:8 verses. இந்த உபவாசத்துக்கு பிற்பாடு After this fasting prayer, ஆண்டவர் சொல்லுகிறார். God saying, சங்கீதம் 32:8 படி, Psalms 32:8, என் பிள்ளைகளை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை I சொல்லுவேன். will instruct thee and teach thee in the way which thou shalt go. I will guide thee with mine eye. ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மளை பார்த்து இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து God says, looking at the fasting prayer, over this fasting prayer, கர்த்தர் அன்பாய் சொல்லுகிற வார்த்தை. He saying very lovingly, என் மகளே, my daughter, என் மகனே, my son, நான் சொல்லுவதை கவனமாய் கேள். listen what I am going to say. சங்கீதம் 32:8 படி, As Psalms 32:8 says, நான் உன்னையும் I உன் குடும்பத்தையும் am ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். going to bless you and your family. எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்? How I am going to bless you? உனக்கு சங்கீதம் 32:8 படி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். Psalms 32:8, I am going to bless you. ஒவ்வொரு காரியத்திலும் In all individual matters, என்னுடைய ஆலோசனை கேட்டு நீ நடந்தாயானால், you have to listen to my voice. உபாகம் 28 சொன்ன வார்த்தையின்படி Deuteronomy 28 says, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்ற வார்த்தையின்படி as Deuteronomy 28 says, கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். God is going to lead us. ஆனால் நாம செய்ய வேண்டியது But what we have to do, ஒன்னே ஒண்ணு. only one thing. என்னது? What's that? பிலீவிங், விசுவாசிக்க வேண்டும். We have to believe. கர்த்தரை மாத்திரம் விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் We வரும். have to believe only in God. நீ கர்த்தரையும் விசுவாசிச்சு நம்ம சுயபலத்தையும் விசுவாசிச்சா அது கிரியை செய்யாதுன்னு கர்த்தர் சொல்லிவிட்டார். It won't work only when you believe God as your own strength. கர்த்தரை மாத்திரம் நம்பு. You have to believe only God. எல்லா விஷயத்திலும் நம்பு. You believe in all your matters. எல்லா சூழ்நிலையிலும் நம்பு. In all situations you will believe. எல்லா சமயத்திலும் நம்பு. In all conditions you believe. நீ இப்படி நம்புறாயானால் If you believe like that, நான் உன்னை கைவிட மாட்டேன். I am not going to leave you. அது எந்தவித சந்தேகமும் கிடையாது. No doubt in that. ஏனென்றால் Because கர்த்தர் சொல்லுகிறார். God says, யோசுவா 1:5 யாராவது ஒருத்தர் வாசிங்க. Joshua chapter 1 verse 5. யோசுவா 1:5 யாராவது வாசிங்க. There shall not any man be able to stand before thee all the days of thy life. As I was with Moses, so I will be with thee. I will not fail thee nor forsake thee. தமிழ்ல ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அல்லேலூயா. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல As I was with Moses, உன்னோடும் இருக்க விரும்புகிறேன். so I like to live with you. நீ உன் இருதயத்தை எனக்கு தருவாயா? Will you give your heart to me? என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவாயா? Will you obey my voice? கீழ்ப்படுந்தாயானால் If you obey my words, இன்றைக்கு சொன்ன இந்த வாக்குத்தத்த வசனம் what the words today I told you, உன்மேல் வந்து பலிக்கும்.
தரும். It will come and live in you. அது எந்தவித சந்தேகமும் கிடையாது. No doubt in that. ஆண்டவர் சொல்கிறார் மோசேயை ஆசீர்வதித்த தேவன் God says, as I bless Moses, உன்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். He's going to bless you. அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறாரா? He's going to bless you. நான் உன்னை விட்டு விலகாதபடி, I'm not going to leave உன்னை you. எந்த விஷயத்திலும் கைவிடாதபடி And I'm not going to forsake you. நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். I'm going to bless you here. அது எந்தவித சந்தேகமும் கிடையாது. No doubt here. ஆண்டவர் முதவே சொன்ன மாதிரி As God told earlier, ஆண்டவர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வை. only believe in God. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது Only if you believe in பல God, போராட்டங்களை சந்திக்க நேரிடும். you may பல face so many பல problems. சூழ்நிலைகளை மாறும். The situations may change. ஆனாலும் But நீங்க அந்த சூழ்நிலையை பார்க்க கூடாது. you should not see the situation. கர்த்தரை மாத்திரம் பார்க்க வேண்டும். Only you look at the God. ஏனென்றால் Because கர்த்தரை நம்புகிறவனோ if one who believes in God, செழிப்பான். you will be. நீங்க கர்த்தரை நம்பி பாருங்க, If you believe God, நீங்க செழிச்சே தீருவீங்க. you will be rich. அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. There will not be any doubt. ஆண்டவர் இன்னைக்கு சொன்ன வாக்குத்தத்த வசனத்தின்படி, As God's words, யோசுவா 1:5 சொன்ன வார்த்தையின்படி, as Joshua 1:5 says, இந்த உபவாச நாளுக்கு பிற்பாடு after this fasting prayer, உங்களை நடத்த விரும்புகிறார். he likes to lead you. மோசே எப்படி நடத்தினாரோ, As he leads Moses, மோசே எப்படி கைவிடவில்லையோ, as he never leaves Moses, கடைசி வரைக்கும் கர்த்தர் நடத்தினார். till this last stage Moses, அதாவது மரணம் பரியந்தம் அவரை நடத்தின மோசேவை நடத்தின தேவன் as like God leaves Moses till his death, உங்களையும் மரணம் பரியந்தம் நடத்த விரும்புகிறார். he wants to lead you till your death. அது எந்தவித சந்தேகமும் கிடையாது. There's no doubt in that. மீண்டும் சொல்லுகிறேன், I'm saying again, கர்த்தரை மாத்திரம் நம்புகிறவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். only those who believe in God will receive this blessing. கர்த்தரை நம்பும் போது Only if you believe God, சாத்தானானவன் சில போராட்டங்களை கொண்டு வருவான். Satan may bring some problems. ஆனால் அந்த போராட்டத்துக்கு But for that problem, நீங்கள் செவி சாய்க்க கூடாது. you should not listen to that. ஏனென்றால் Because என்னை நடத்துகிறவர் கர்த்தர். the one who leads me is God. ஆகையினாலே Therefore, நான் சோர்ந்து போக மாட்டேன். I'm not going to cry. ஆகையினாலே Therefore, நீங்க மிகவும் ஜாக்கிரதையா இந்த நாளிலிருந்து, இந்த உபவாச நாளிலிருந்து மிகவும் ஜாக்கிரதையா நடந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. be very careful in your ways. ஏனென்றால் Because கர்த்தர் நடத்துகிற விதம் ஒரு விதமாய் இருக்கும். the way of God is will be different. சாத்தான் நடத்துகிற விதம் ஒரு விதமாய் இருக்கும். The way which Satan leads will be different. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் உண்டு. There will be some difference in that. ஆனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளையாய் நாம் இருக்கிறபடினாலே, But as we are God's children, கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் உண்மை என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். believe that the word of God, அதுல எந்தவித சந்தேகமும் இன்றைக்கு வரவே கூடாது. there should not be any doubt in that. சந்தேகம் வந்ததுன்னா If doubt comes, அது பிசாசு கொண்டு வருது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். it will come from Satan. நான் முதவே சொன்னேன், As I told earlier, கர்த்தர் உங்களை நம்பும் போது if God believes in you, உங்களுக்கு சில சோதனைகள் ஏற்படும். there will be some problems in you. அந்த சோதனை கர்த்தர் கொண்டு வருகிறது அல்ல, That problem should not be. பிசாசானவன் கொண்டு வருவான். It will be coming from. அதிலே நீங்கள் ஏமாந்து போய்விடக்கூடாது. You should not be. ஏமாந்து போய்விடக்கூடாது. You should not lose in that. ஆகையினாலதான் Therefore, ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிக்கையாய் சொல்கிறார், God is warning us. முதலாவது என்னை முழுமையாய் நம்பு, Believe in me wholeheartedly. என்னை மாத்திரம் நம்பு, Only believe in me. யாரையும் நம்பாதே. Don't believe others. சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், தேவன் மேல் பற்றுதல் இருப்பது நலம். Believe instead of believing man. இந்த நாளிலே Today, மீண்டும் ஆவியானவர் எச்சரிக்கிறார், the Holy Spirit again warning us. உன்னை பரிசுத்தமாய் நடத்த விரும்புகிறேன். I like to lead you holy. உன்னை கரம் பிடித்து நடத்த விரும்புகிறேன். I like to hold your hand and lead you. ஆகையினாலே Therefore, நான் சொல்லுகிறபடி, as I told you, சங்கீதம் 32:8 வார்த்தையின்படி Psalms நீ 32, நடப்பாயானால், if you walk like that, என்னுடைய ஆலோசனையை கேட்பாயானால், if you obey my advice, யோவான் 16:20 as John 16, உன் வாழ்க்கையிலே நிறைவேறும். it will happen in your life. உன் வாழ்க்கை மாத்திரமல்ல, Not only in your life, நீ யாருக்காக ஜெபிக்கிறாயோ whomever you pray அவர்களுக்கும் for them, உன்னுடைய ஆசீர்வாதம் உண்மையிலே உன் மூலமாய் அவர்களுக்கு நான் கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். them God is telling that அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. no doubt in that. எப்படி என்றால், How? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் As Abraham's ஈசாக்குக்கு வந்தது உண்மையா பொய்யா? it came to Isaac. Is it true or not? சொல்லுங்க.
ஆபிரகாமின் ஆசீர்வாதம், Abraham's blessing, ஈசாக்கு